சார், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டார். சோ பாத யாத்திரை மக்களை நேரடியாக சந்திக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிறது நடைபெற தொடங்கி இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த டெல்லி எப்படி பாக்குறாங்க? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கு. இந்த 9 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறார். சோ எப்படி பாக்குறாங்க? தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுற்றுப்பயணத்திற்கு பலத்த ஆதரவு கோயம்புத்தூரிலும் அண்டை மாவட்டங்களில் இருந்து கிடைக்கிறது. நேற்று இன்டர்நெட், அதாவது யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த சமூக வலைத்தளங்களில் நல்ல பப்ளிசிட்டி வந்துருச்சுங்க. அதை பார்த்துட்டு இந்த ட்விட்டர்லயே அவர் தமிழ்ல வரதெல்லாம் ஏடிஎம்கே அந்த ட்விட்டர் ஹேண்டில் போயிட்டு டிரான்ஸ்லேட் போடுறாங்க. அதை அனுப்பிச்சு பார்த்தா இங்கிலீஷ்லயே ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டு பார்க்கறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எல்லாம் they are very happy. எப்படி கேட்டீங்கன்னா அருண் சிங், அந்த அருண் சிங் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அமைப்பு செயலாளர் பாரதிய ஜனதா கட்சிக்கு. நட்டாக்கு நேர வர்றாரு. அவர் தான் அவர் ராஜ்நாத் சிங்கினுடைய மைத்துனர். அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி. அதை தவிர அவர் மத்திய பாஜகவுடைய அமைப்பு. அவர் அமித்ஷா கிட்டையும் ஜேபி நட்டா கிட்டையும் நல்ல ரிசப்ஷன் வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல கும்பல் இருக்கு. அதுல நயினா நாகேந்திரன் இருந்தாரு, முருகன் இருந்தாரு, வானி சீனிவாசன் இருந்தாருலாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அமித்ஷாவும் நட்டாவும் சந்தோஷப்பட்டார்கள். தமிழகத்தில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு செமெண்டிங் ஓகையாக, அதாவது ஒன்றுபட்டு நிலைமை வந்து விட்டது.